சமூக வலைதளங்களில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் நடிகை குஷ்பு மேம். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அவங்களுடைய விமர்சனங்கள் கருத்துக்களை உடனுக்குடனே தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அவங்களுடைய மகள் அவந்திகாவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோடு தான் பாக்யராஜ் இறந்து போனார். அது மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறப்புக்கு அப்புறமும் குஷ்பு அவர்கள் அவருடைய மகள் ஃபோட்டோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இப்போது அதே மாதிரி ஒரு சர்ச்சை தான் அவருடைய மகள் திருமணத்துக்கு அப்புறமேல ரீசெண்டாக நடத்தின ஃபோட்டோஷூட் மூலமாக வெளிவந்திருக்கு. இந்த சர்ச்சை மூலமாக நடிகை ராதிகாவுக்கும் அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்புக்கும் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் கருத்துக்கள் அப்படிங்கிறது பரிமாறப்பட்டிருக்குது. இந்த விமர்சனத்துக்கு உள்ளான இவங்க 2 பேருமே வெளியான ஒரு ஃபோன் கால் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு. அவங்க சொன்னதை தான் இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பதிவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை குஷ்பு அவர்களுடைய மூத்த மகளான அவந்திகா சுந்தர் கல்யாணத்துக்கு அப்புறமேல தன்னுடைய கணவர் கூட நடத்தின ஃபோட்டோஷூட் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனமாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய 2வது மகள் நடிச்சிருந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அப்போது அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கே திருநங்கை போலவும் ஏலியன் போலவும் தோற்றம் அளிக்கிறீங்க, ஒல்லியாக இருக்கலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உங்களுடைய ஒபிஸ் லெவலை இப்படி குறைச்சிங்க, உங்களுடைய பாடியையும் இவ்வளோ டேன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் கருத்துக்கள் அவங்க மேலே தெளிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படாமல் நான் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு முதல் காரணம், என்ன மாதிரியே நிறைய பேர் ஒபிஸாக இருந்திருப்பீங்க, ஆனால் எப்படி ஹெல்த்தியாக நேச்சுரலாக எல்லோரும் போலவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது முடிஞ்ச கையோடையே அவருடைய மூத்த மகளான அவந்திகா சுந்தர் அவருடைய கணவரோடு நடத்தின அந்த ஃபோட்டோஷூட் தான் இன்றைக்கி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுறதுல கூட ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வேணும். இந்த அளவுக்கு ஒரு ஃபெமினிசத்தை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அம்மாவை விட ரொம்பவும் அது ஒரு படி மேலே உங்களுடைய ஃபெமினிசத்தை உங்களுடைய ஃபோட்டோஷூட் மூலமாக காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நெட்டிசன்கள் தன்னுடைய விமர்சனங்களை அள்ளிச்சிருந்தாங்க. அதை பார்த்து ராதிகா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஷூட்டை பார்க்கும்போது ரொம்பவுமே நாகரிகமற்றதாக இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்கு உள்ள ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டியை கொடுத்தா போதும். ஆனால் இந்த அளவுக்கு வல்கராக ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ராதிகா சொன்ன இந்த வார்த்தைக்கு தான் கோவப்பட்டு நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவளுடைய கைண்ட்னஸ், ஹியூமனிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை என்னுடைய பொண்ணு சின்ன வயசுலேயே அட்டைன் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மொத்த ப்ரொடக்ஷனையுமே ஏற்று நடத்துகிற அளவுக்கு என்னுடைய பொண்ணோட நாலேஜ், டேலண்ட் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவளே சூஸ் பண்ண லைஃப் பார்ட்னர் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான பர்சன். நாங்களே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சரியான ஒரு துணை அவருக்கு அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகளை பற்றி பேசுகிற உனக்கு உன்னுடைய மகள்கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதை சொல்கிறதுக்கு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீடியாவோட பார்வையில் இல்லாமல் நீ உன்னுடைய மகளை ஒழிச்சு தானே வளர்த்துற அப்படிங்கிற மாதிரியும் மாறி 2 பேரும் பேசின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முதல்வர் விஜய் அவருடைய அம்மாவான ஷோபாவை பற்றி நயனா நாகேந்திரன் பேசின விஷயங்கள் கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மோடிஜி எப்போவுமே பெண்களை பக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிற ஆள். அவர் இந்த மாதிரி பர்சன் மூலமாக அதாவது ஒரு கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறத கண்டிப்பாக விரும்ப மாட்டார். இந்த மாதிரி நபர்கள் மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை பற்றியும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. இவ்வளோ இருக்கும்போது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மதராக சப்போர்ட்டிவாக நின்று அந்த இடத்துல எவ்வளோ பெரிய நடிகைனும் பார்க்காம பேசியிருக்காங்க.